ரீசென்ட்டா மலையாள மூவி ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணியிருக்க இந்த 3டி எஃபெக்ட் எப்படி நம்ம CapCutல மேக் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கிளிப்ப எடிட் பண்ண போறீங்களோ, அந்த கிளிப்ப பார்த்தீங்கன்னா CapCutல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த கிளிப் மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, டூப்ளிகேட் குடுத்திருப்பாங்க. அந்த டூப்ளிகேட் கிளிக் பண்ணிட்டு ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த டூப்ளிகேட் பண்ண கிளிப் மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ரிமூவ் பிஜி அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, CapCutே ஆட்டோமேட்டிக்கா கட் அவுட் பண்ணிரும். நீங்க செகண்ட் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ, அந்த சப்ஜெக்ட் மேல மட்டும் டிராப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி CapCut செலக்ட் பண்ணிரும். இப்ப டிக் ஐகான் குடுத்துட்டீங்க அப்படின்னா CapCut பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிரும். கீழ பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லே குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு இந்த ஓவர்லேயோட லிங்க் பார்த்தீங்கன்னா, Instagramல பார்க்கீங்கன்னா ப்ராட்காஸ்ட் சேனல்ல குடுத்திருக்கேன். YouTubeல பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதையும் இம்போர்ட் பண்ணிட்டு, அந்த ஃபுட்டேஜோட லென்த்துக்கு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த கட் அவுட் பண்ண கிளிப் மேல கிளிக் பண்ணிட்டு, கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஓவர்லேன்னு குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணி அந்த கிளிப் ஓவர்லே கொண்டு வந்துட்டு, அந்த கட் அவுட்க்கு கீழ வர மாரி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கட் அவுட் அந்த வீடியோக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு, லேயர்ஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அந்த லேயர்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு, உங்களுடைய வீடியோவ மேல இருக்கிற மாரி செட் பண்ணிக்கோங்க. அதாவது ரைட்ல இருந்து லெஃப்ட் மூவ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு கட் அவுட் அனிமேஷன் கிடைச்சிரும். இந்த மாரி வைரல் எடிட்டிங் டியூட்டோரியல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.